এল্লাবারকুম নমস্কারম আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি এল্লা ডিরেক্টর্স media friends এল্লাবারকুম নমস্কারম nan Moksha. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful good films. So that too in Samudra Gani sir's film. Thank you so much producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸுக்கும் என் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் ராம் ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், அதுவா தம்பி சொன்னது கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரையும் வாழுவார். அப்படியே வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சேதாரமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்கள், இந்த சாட்டை எடுத்து பாருங்கள். நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு. இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி, அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது.
ஸோ அவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுகிறேன், இன்றைக்கி என்னடா பேசுகிறது தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட்டு முதல்ல ஃபீல் குட்டுன்றாங்களே, இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுக்கலான் இருக்கேன். ஃபீல் குட் புராணம் தான், ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான், தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னது. இப்போ என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில் ராமன் வில் அடிக்கிறான், வில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆகிடக்கூடாது என்ற பதட்டத்தோடவே அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்குறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் என்ட்ரி ஆகிறான். ராமா, நீயா இதை எய்தாய்? நீயா இந்த பழிச்சல், இந்த பழிச்சொல்லுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ இந்த பழிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌடத்தை யார் சுகப்படுவா? தகுதி இல்லாத போய் உட்காந்துட போறானே. ஸோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு. பார்த்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அவன் வசனங்கள் போடுறான் பாருங்க. டேய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான் தனி யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனால் மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. ஸோ அவனை நினைத்தே ஃபீல் பண்ணுறான். அந்த ஃபீல் கூட்டு பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்காக நம்ம வாழ்வதற்கு என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுதே இன்னொரு சபம், அதனால தான் பிரசவம். ஆனால் சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது, மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருவன் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்கிட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா. அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் அப்படின்னா. இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையகம். வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இங்கே மேடையில் இருக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல, ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அற்புதமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு 10-100 பேர் வச்சுக்கலாம்ல. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டேன், ஒரு ஹாலுக்குள்ளே போனேன்னா என்னை பார்த்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள். பயந்து ஒதுங்கிடுவாங்க. ஐயோ, ஒரு ஃபைட் மாஸ்டர்ப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அது அப்புறம் போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போனோன்னா எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, பயந்து அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு இடம் மாற்றிச்சு எனக்கு. அந்த ஃபைட் மாஸ்டருங்கிற ஒரு கேரக்டர் நான் மாற்றி ஒரு சித்திரை சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க. அது முழுக்க காரணம் சொல்லணுன்னா நான் கணியனுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்த கதையை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கையாண்டார். என்னைய வந்து ஒரு சாஃப்டான மனுஷனாக இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் தான்.
நிஜமாக தான். எங்கள் வீட்டில் கூட என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் முரட்டு பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கே முதல்ல என்னை ஒரு சாஃப்டான மனிதரை காட்டினது அண்ணன் தான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த படம் முடித்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இந்த படத்தை ஒத்துக்கிட்டு, அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்னவெல்லாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நாங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட சீக்கிரம் வாங்கப்பா ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ஒரு அண்ணனா, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக அவ்வளோ தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தை நிப்பாட்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது கனி அண்ணன் தான். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படமோ ஒரு சில டைரக்டருங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஹீரோ பெரிய ஆளானதுக்கப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க, யாரும் கூப்பிட கிடையாது, ஒரு பேசுறது கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பிக்கப் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக லைனில் வச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்லா வாழணும். ராமம் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நமக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லா மேடை மேலே இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வணக்கம். ராமம் ராகவம் 21 February ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டாக வந்தோம், நடித்தோம், பணம் வாங்கினோம், போனோன்றது கிடையாதுங்க. என் நெஞ்சுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம். எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க, எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும். ஸோ எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சமுத்திரக்கனி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. நம்ம டீமை ஆசீர்வாதிச்சிங்க. தேங்க்யூங்க. என்னமே பேச முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திரக்கனி அண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சு அண்ணா ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலேயும் அப்பாவாக அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மனசில் வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசில் அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகவும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டாக இப்போ சொன்னாங்க ஒரு இதில் ஃபங்க்ஷனில், நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்ணுறாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல வாயில கொடுக்கட்டும்ண்ணா. தேங்க்யூ. அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். நாமம் ராகவம். நாமம் என்றால் புகழ். வைணவர்கள் அதிகம் பயன்படுத்துகிற புகழ் என்ற வார்த்தை நாமம். ராகவம் என்றால் மகன். குறிப்பாக அதான் நாமம். நாமம் அதாங்க ரெண்டு ஒன்று தாங்க. கல்வக்கையில் இது என்னங்க என்ன
அதான் எங்கள் ஊரில் நாமன்னு சொல்லுவோம், ராமன் சொல்லுவோம். இது என்ன, அதுக்கு அர்த்தம் அதான், புகழ் அல்லது பேர். ராகவன்னா மகன், குறிப்பாக வந்து ராகவனுடைய மகனை ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் உள்ளே போனோம்னா, நீங்கள் தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க, அசுரர்கள் எல்லாம் பட்டை போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்கள் தாயாக யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால் என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான். அதனால் எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12-13 வயசு வரைக்கும் அவனுக்கு பெண் குரல் தான் இருக்குது. அதனால் அவன் பெண்மையாக தான் இருக்கிறான். அதனால் ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோன்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாபெரும் தவம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கருணையான இடத்த நீங்கள் அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவம். அது குறிப்பாக உங்கள் முகம் 40 வயசு பிறகு உங்கள் தந்தை முகமாக மாறும். இப்போ நான்லாம் என்னுடைய அம்மா முகம் உள்ளவன். சின்ன வயசில் என்னை சின்ன வயசில் எங்கே போனாலும் அமிர்தவள்ளி பையனான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் எங்கள் அம்மா முகமாக தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக என்ன வடிவேல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த 40 வயது பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு. அது மாபெரும் ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்போ நீங்கள் சோஷியல் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்மை கலக்கும் போது தான் அவன் வந்து தந்தையாக மாற முடியும். அது வரைக்கும் தந்தையாக தான் இருப்பான். அவனுக்கு பெண்மை கலக்கம், அன்பு சேரும்போது அவன் தந்தையாக மாறுவான், முழு தந்தையாக மாறுவான். தந்தையனுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராலையும் அது முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான். வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளோ வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தருதராசனும் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ வாழ்நாள் பூரா தந்தைகள் நல்ல பிள்ளையை பெற்றவனும் சரி, சுமாரான பிள்ளையை பெற்றவனும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தான் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனால் சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைந்து மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. மகன் வந்து அவன் அளவுக்கு ஜெயிக்கவே முடியாது. பெரிய வெற்றி அடைந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு. ஆனால் ஜெயிக்கலாம், நல்ல பேர் எடுத்து ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன்டாண்ட அந்த பேரை கெடுக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய தொண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம். அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சது அப்பா பண்ணிட்டாரு, இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்கிறாங்க காந்தியை. அவர் என்ன சொல்கிறாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதலை, நான் தான் எழுதணும். ஆனால் அந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னுரையில் எழுதுறாரு. தன் புகழை பாடுவது. ஒரு சுயசரிதையில் என்ன இருக்கும்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றது தான் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமாக இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்கிறாருன்னா, என்னுடைய சத்தியங்களை, உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சத்திய சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க. அது ரொம்ப காமெடி புக்கு, ரொம்ப ஹியூமராக தான் காந்தி எழுதியிருப்பார். நகைச்சுவையினுடைய உச்சமாக இருக்கும். அதில் ரொம்ப மனசை வருடும் ஒரு காட்சி இருக்குது, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 14 வயசு இருக்கும். அவர் வந்து நிறையா சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார். பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பார். புலால், அதாவது அவங்க வந்து வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தெரியாமல் நான்வெஜ் சாப்பிடுவார். அப்புறம் வந்து திருடுவார். இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அப்பா படுக்கையாக தான் இருப்பார் அப்போல்லாம். அந்த 14 வயசில் அவங்க வீட்டில் ராமாயணம், துளசிதாசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலம் படிப்பார். இப்போ காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் அமைக்க விட்டுக்கிட்டே அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பற்றி டெய்லி கேட்குறாரு. ஆனால் இவர் டெய்லி தப்பு பண்ணுறாரு காந்தி.
இவருக்கு என்ன தோணிரும்னா, ஐயோ டெய்லி இவ்வளோ ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்குறோம், மகனுடைய கதையை, ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோமேனு இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையாக இருக்குது, ஆனால் டெய்லி நான் தப்பு பண்ணுறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன், நான் வந்து புலால் உண்றேன், நான் திருடுறேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணால் ஒரு நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும். காந்தியினுடைய அப்பாவுக்கு யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பார். பார்த்தா காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பையன்கிட்டே இருக்கு. என்ன வீட்டில் இருந்து எதுக்கு நம்மகிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்தியை. 14 வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான். இப்போ அவன் எதற்கு அந்த லெட்டரை பிரிப்பார். பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார். அவன் மூளையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இப்போ காந்திக்கு என்னென்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்க போகிறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தை படிக்க காந்தியினோட அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே படிப்பார். அதை அழுதுகிட்டே படித்தோன்னா காந்திக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்தி அழ ஆரம்பிச்சிடுவார். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தியை. இப்போ காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாரு, நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ன்ட்டு நான் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம். என்னுடைய தந்தையினுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுகிறார். அப்போ தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ அழுதிங்க? ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்றான். நம்ம எப்போ அழுதான்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் ஒரு அமிர்தம் போன்றது. ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாயிடுறீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம், முடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா, அவன் உங்களை அடிப்பான். மனசால் நினைங்க இந்த இடம் நல்லா சரியாயிடணுன்ட்டு. கால் கடவுள் நீங்கள் போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை. அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வாழணுன்னா ஒரு முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டைரக்டர் தன்ராஜ் மாபெரும். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறையா பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசரு, துபாயிலேருந்து வந்திருக்காரு. அவர் நிறையா படம் பண்ணி நிறையா பேரை அவர் தந்தையாக இருக்கணும், நிறையா பேரையை வாழ வைக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணோம். கனியண்ணனை பற்றி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பற்றி நிறையா பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன்னு தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதில் என்னன்னு கேட்டால் நமக்கு எதுவும் நம்மளுக்கு தெரியுமா, நானே ஒரு கடவுள், நான் எதுவும் கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில் கனியன்ற ஒரு மாபெரும் மனிதன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதுலேயும் அவர்களுடைய ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவரை பெருசாக பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா உங்கள் மனசுலையும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம். கல்லாக இருந்த என்னை மாணிக்க கல்லை மாற்றினது கணியன் தான். அவனுக்கு இந்த சமயத்தில் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எனக்கு அவரால் மறுவாழ்வு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கெல்லாம் அவரால் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அந்த சமயத்தில் என்னை நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்டார். நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன அப்படின்னு தெரியல, கதையில் இருக்கிற அந்த உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு. அவர் அண்ணன் நாங்கள் சொல்லுவேன், அவர் என் அண்ணன் சொல்லுவார். நடுவில் தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள. மொத்தத்தில் அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை. எல்லாரையும் கையை பிடிச்சி அப்படி படுறது அப்படி தூக்கிட்டே போவார். எவ்வளவு நாளும் எவ்வளோ வெயிட்னாலும் நான் தூக்கிட்டு போகிறேன், நான் உயரப்பட மட்டும் இல்லாமல்
எல்லாரும் என் உயர கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற இது எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்த கொண்டாந்து வச்சுருக்குது. ராமம் ராகவம் பார்க்குறப்ப எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இந்த ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தோன்னே வந்து அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் சடனாக ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போனார். இதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது. எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவாக மாற்றுறது அண்ணனோட படங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை சார் நினச்சேன், கனி சார் நினச்சிருந்தேன்னா மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம். அவருக்கு தெரியாத இயக்குனர் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் கூடயும் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சார் வந்து அவருக்கு மனசுக்கு நெருக்கமான அவர் நடித்த படங்களில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுன்னுட்டு எங்களெல்லாம் அழைச்சிருக்காரு. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அப்புறம் சார் வந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னா அது வந்து ப்ரொடியூசர் சைடில் கொஞ்சம் யோசிப்பாங்க, எல்லோரும் யோசிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கா கமர்ஷியலாக இருக்கணும்னு மட்டும் அவர் யோசிக்க மாட்டார். அது சமூகத்துக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு முதல்ல பார்ப்பார். அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எந்த தாட்டுமே கிடையாது, ஓகேன்னுடுவார். இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள், நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஒரு கதையாக சொன்னேன். கேட்ட உடனே இதுக்கு முன்னே ஒன்றுமே இல்லை சார், நான் கேட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு பண்ணார். இதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் பண்ணிகிட்டே இருக்கார். மீண்டும் அதெல்லாம் நிறைய தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எனக்கு விஐபி முதல் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதனோட பாதி இம்பேக்ட் இருக்குது. என்ன கொஞ்சம் ஹியூமர் இல்லை, ரொம்ப சீரியஸாக போகுது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும், தேட்டரில் பார்க்கலாம். நன்றி. ஆக்சுவலாக இந்த மேடையில் பங்காளிக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்குமே எங்கள் நண்பர்கள், அதாவது அங்கிருந்து ஆரம்பிப்போம், நண்பர்களுக்கெல்லாம் காவலன், ஒரு காவல் தெய்வம்னு சொல்லலாம். அந்த மாதிரி எது ஓவர் டோஸாக இருக்கு. முந்தா நாள் கூட ஒரு நண்பர் ரொம்ப கெட்டாமல் இருக்கும்போது பெரிய உதவி பண்ணார். கோடியாக கனி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காசெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உதவி தான். அந்த உதவி பண்ணி எனக்கும் சரி நண்பர்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நேற்று பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் சாருடைய பர்த்டே, அவரை பார்க்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இவரை என்னை பார்த்த உடனே கேட்குறாரு, உங்கள் பங்காளி எப்படி இருக்கார், அதாவது அண்ணன் எப்படி இருக்கார். அவர் பேச்சிலே அண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய ரஜினி முருகன் படத்துக்கும் டான் படத்துக்கும் பங்காளி அப்போ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். டான் படத்தப்பெல்லாம் நான் தான் போய் பேசினேன், இந்த மாதிரி சிவகார்த்தி ஒரு படம் பண்ணுறாரு பங்காளி, பண்ணி கொடுப்பாங்களே. என்னடா சொல்கிற, இந்த மாதிரி நல்ல கேரக்டர் பண்ணு பங்காளி அப்படின்னு. ஆக்சுவலாக ரஜினி முருகன் படத்தில் என் பங்காளி வந்து வில்லன் கேரக்டர் பண்ணவே மாட்டேன்ட்டார். அந்த கதையை கேட்டுட்டு சிவா சாருக்காக பண்ணி கொடுத்தார். டானில் அதே தான், பாதி சம்பளம் தான் வாங்கினார், கேட்ட சம்பளம் ஒன்று. அதேமாதிரி எல்லா படத்துக்கும் சரி, எல்லா தம்பி சொன்ன மாதிரி புது இயக்குநர்கள் எல்லாருக்குமே வருவாங்க, புது தயாரிப்பு வருவாங்க, சம்பளம் ஒன்று பேசுவாங்க, கொடுக்கும்போது பாதி தான் கொடுப்பாங்க. பரவாயில்லடா போட்டுண்டா, நம்ம சினிமாவில் இருக்கணும்டா பங்காளி, இருந்துக்கிட்டே இருக்கணும். அது தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் நடிகர் கிடையாது, அஸ்னேட்டராக இருப்பார். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட ஒரு அன்பு இருக்கலாம், ஆனால் இவர்கிட்ட எல்லா அன்பும் இருக்கும். தாயாகவும் இருப்பார், தந்தையாகவும் இருப்பார், எல்லா வகையிலும் இருப்பார். அதனால் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக வந்தார வள வைக்கும் நம் தமிழகம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு எல்லாரும் உறுதுணையாக இருப்போம், இருக்கும்ன்ற நம்புவோம், மாற்றமில்லை. கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். ஹீரோ சார், நீங்கள் பங்காளி சூரிய மாதிரி இருக்கீங்க. பங்காளி சூரியவோட ஒரு சின்ன வெற்றி அடையும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த தமிழகம் யாரையுமே கைவிடாது சார். தமிழ் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க, அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போகும்போது அள்ளிட்டு போவீங்க. நிறைய படங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இயக்குங்க, தயாரிக்கட்டும். அப்புறம் எங்கள் அண்ணன் ரகு ஜிஆர் மூவிஸ் வந்து இப்போ சமீப காலத்தில் எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, அப்பா படத்தை நான் ரிலீஸ் பண்ண சொல்லி என்ற பலமுறை பேசியிருக்காரு. நானும் பங்காளி சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணன் வேல்முருகன், நாங்கள் 2 பேரும் போய் முத பேச போனோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் போயிடுச்சு. ஏன்னா அப்போ இருந்தே பங்காளி படத்தை பண்ணணுங்க அப்படின்னு ஆசை. 2வது இந்த படத்தை விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அந்த விளம்பரம் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, பங்காளி நடித்த அப்பா பையன் பாசத்தை ஊட்டின விளம்பரம். வேலையில்லா பட்டதார் இருந்து இன்னைக்கு வந்து டான்ல இருந்து அப்பால இருந்து அந்த வரிசையில் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படம் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு நன்றி சொன்னதே இல்லை பெருசா. ஸோ இந்த மேடை நன்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தன்ராஜ் ஃபார் தட். ராமம் ராகவம் படத்துக்கு அதுக்கு நன்றி.
டெபு ஃபிலிம்ஸ் எடுக்க வரவங்களாம் நடக்க தெரியாத குழந்தைங்க மாதிரி தத்தி தட நடக்கும்போது ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் இருந்தால் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படி ஒரு ஆள் அப்படின்னா கணியன் தான். கதை படித்து முடிச்சோன்னுமே சொல்லுவார் அண்ணன் சொன்னார், இல்லை இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும்டா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் வந்து ரொம்ப கிளியராக கைட் பண்ணார், ஹெல்ப் பண்ணார். நம்ம எழுதின ஒன்றை வந்து உயிர் கொடுத்து அதை அவர் தங்கராஜா பர்ஃபார்ம் பண்ணி காட்டும்போது தான் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நிறைய நேரம் மானிட்டர் பார்க்காம அவர் நடிக்கும்போது கீழே உட்காந்துட்டு அவரை நான் பார்ப்பேன். ரொம்ப லாஸ்ட் மினிட்லலாம் ஒரு 2 பேஜ் டயலாக் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் நான். என்னடா இப்போ வந்து கொடுக்குறேன்லாம் திட்டுவார். ஸோ அதையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. என்னை நிறைய நேரத்தில் வந்து பிரமிக்க வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் உங்களையும் கண்டிப்பாக சூப்பராக சேஃபாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அண்ணன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாதர் மெட்டீரியல். அண்ணன்கிட்ட வந்து அப்பாவுக்கான அன்பு பயங்கரமாக கொட்டி கிடக்கும். அதை அண்ணனாக வெளிப்படுத்துவார், அதை ஒரு நண்பனாக வெளிப்படுத்துவார். அவர் உலகமே ஒரு வித்தியாசமான உலகம். அவரும் சுப்பிரமணிய சிவம் சேர்ந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுப்பாங்க. நான் ரொம்ப நாள் கன்ஃபியூஸ்டாக கேட்டிருக்கேன், என்னண்ணா நீங்கள் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிறீங்க, இதில் யார் அண்ணன்லாம் கேட்டிருக்கேன் நான். அது அப்படி தான்டா, நான் அண்ணன், அவர் எனக்கு அண்ணன்டான்னு சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு என்னை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கு இவ்வளோ ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கட்சி நான் இந்தளவுக்கு இது பண்ணேன், இது ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கணியன் ரொம்ப முக்கியமான காரணம். அதனால் அவருக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த மேடையும் நான் நன்றி சொல்லதுக்கு கேட்டுக்கிறேன். ராமம் ராகவம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி விழாவில் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.